எதிர்காலத்திற்கு ஒரு ஆபத்து, நீர்னால ஒரு பிரச்சனை வரும். தண்ணீரை யார் எடுத்துட்டு வர்றா? வீட்டுக்கு தேவையான தண்ணீரை, நமக்கு பயன்பாட்டிற்கு தேவையான தண்ணீரை கிராமங்கள்லயும், உலகத்துல 3 பங்கு நீர் இருந்தாலும் நமக்கு பயன்படுத்தக்கூடிய நன்னீர் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர் ஒரு நிமிடத்திற்கு ஒரு சொட்டு விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மணி நேரத்திற்கு, ஒரு நாளைக்கு எவ்வளவு, ஒரு வருஷத்திற்கு அப்படின்னு கணக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய அளவில் இருக்கும். விவசாய பயன்பாடு, தொழிற்சாலை பயன்பாடு, இது எல்லாத்துக்குமே நிலத்தடி நீரை நம்ம பயன்படுத்துறோம். வாழ்த்துக்கள் சார். நன்றி. உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. மதுரை எஃப்எம் 90.4 நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நான் முனைவர் பிச்சைமுத்து மாரியப்பன், தஞ்சாவூர் மன்னர் சரபோஜி அரசு கல்லூரியில் விலங்கியல் துறையில் இணை பேராசிரியராகவும் துறை தலைவராகவும் பணியாற்றி வருகிறேன். நான் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் பள்ளி கல்வியையும் கல்லூரி கல்வியினையும் முடித்து, ஆராய்ச்சி கல்வியினை திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் முடித்துவிட்டு தற்பொழுது 15 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு கல்லூரி பணியில், திருவாரூர் அரசு கல்லூரியில் பணியில் ஜாயின் பண்ணி இப்போ தஞ்சை அரசு கல்லூரியில், மன்னர் சரபோஜி அரசு கல்லூரியில் பணியாற்றி வருகிறேன். ஓகே சார், இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா இந்த நீர் தினம் அப்படிங்கிற ஒரு தினத்துல இணைஞ்சிருக்கோம் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் இது எதனால செலிப்ரேட் பண்ணப்படுது சார்? நீர் என்பது முக்கியமானது. நீரின்றி அமையாது உலகு. மார்ச் 22 இன்று, இந்த மார்ச் 22 ஒவ்வொரு ஆண்டும் உலக நீர் நாளாக அனுசரிக்கப்படுகிறது. 1992ஆம் ஆண்டு பிரேசிலில் உள்ள ரியோடி ஜெனிராவில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் குறித்த கருத்தரங்களை என்ன பண்றாங்கன்னா, உலக அளவில் தண்ணீர் அதனுடைய பாதிப்புகள் மாசடைகிறது, அதனால எதிர்காலத்திற்கு ஒரு ஆபத்து, நீர்னால ஒரு பிரச்சனை வரும் அப்படின்றதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அப்போ இந்த நீர் குறித்த அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு மக்களிடையே வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 1992 அதை முன்மொழிகிறாங்க. முன்மொழிந்து என்ன பண்றாங்கன்னா, அதற்கு அடுத்த ஆண்டு 1993 தான் அது நடைமுறை அனுசரிக்கப்படுது. அதுல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, தண்ணீர் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் இந்த மார்ச் 22ஆம் நாளை நம்ம உலக தண்ணீர் நாளாக அனுசரிக்கிறோம். அவங்க ஒரு கருது பொருள், அந்த ஆண்டுக்கான ஒரு கருது பொருள், ஒரு தீம் அடிப்படையில் நாம் அதை முன்னெடுத்து செல்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தீமை அவங்க சொல்றாங்க. அந்த வகையில் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் அண்ட் ஜெண்டர், தண்ணீரும் பாலினம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் இது பண்றாங்க. பொதுவாக ஜெண்டர் கேப், பாலின இடைவெளி இல்லைன்னா பாலின பாகுபாடு, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீல்டுலையும் இருக்குது. மீடியால இருந்து எல்லா இடங்கள்லையுமே இந்த பாலின பாகுபாடு இருக்குது. இப்போ நம்ம வாட்டரை பொறுத்த வரைக்கும் அந்த பாலின பாகுபாடு இருக்குது. ஏனென்றால் நீங்கள் கிராமத்தில் பார்க்கலாம், தண்ணீர் என்ன அப்படின்னா, ஒரு 5 வீடு இருக்குது அப்படின்னா 4 வீடுகளில் தண்ணீர் அவங்க வெளியில இருந்து தான் எடுத்துட்டு வர வேண்டியதாக இருக்கும். அவங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு அவங்க வெளியில இருந்து எடுத்துட்டு வர வேண்டியிருக்கும். அந்த மாதிரியான சூழல்ல இந்த தண்ணீரை யார் எடுத்துட்டு வர்றா? வீட்டுக்கு தேவையான தண்ணீரை, நமக்கு பயன்பாட்டிற்கு தேவையான தண்ணீரை கிராமங்கள்லயும் இது மாதிரி வசதி இல்லாத இடங்கள்லயும் யார் எடுத்துட்டு வர்றாங்க அப்படின்னா, பெண்கள், குழந்தைகள், பெண் குழந்தைகளை தான் சார்ந்தது. அவங்க தான் வீட்டுக்கு தேவையான தண்ணீரை எடுத்துட்டு வராங்க. அது அல்லாமல் தண்ணீர் பயன்படுத்துவதும் அவங்க தான் குறைவாக பயன்படுத்துறாங்க. இப்போ சுகாதாரம் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பெண்கள் சுகாதாரம் வெளியில தான் போய் கழிவறையோ இதெல்லாம் போக வேண்டியிருக்கு, பொது கழிவறை இது மாதிரி நேரங்களில் அவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. நீர்னால நோய்கள் பரவுது. அந்த நீர்னால நோய்கள் பரவுறது அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளையும் பெண்களையும் அவங்க தான் மெயினாக டார்கெட் பண்ணுது. அவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. அதனால இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு பெண்கள் எவ்வாறு இந்த தண்ணீர் பயன்பாட்டினால பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் திட்டமிடல் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம பல ஆண்டுகளாக உலக தண்ணீர் நாள் அனுசரிச்சுட்டு வர்றோம். அது தொடர்பான திட்டங்களையும் தீட்டி வருகிறோம். இதனுடைய அடிப்படையில் அரசுகளும் செயல்பட்டு வருகின்றன. அப்படி இருக்கும்போது இந்த திட்டங்களை தீட்டக்கூடிய இடங்கள்ல எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லணும், விமன் எம்பவர்மெண்ட் சொல்றோம்ல, அங்க அந்த திட்டங்களை தீட்டக்கூடிய இடங்கள்ல பெண்களுடைய பங்கு இருக்கணும். ஏன்னா பாதிக்கப்படுபவர்கள் பெண்கள் அதிகமாக இருக்கும் பொழுது பெண்களுடைய பங்கும் அதுல அதிகமா இருக்கணும். அவங்களுடைய அந்த திட்டங்களை தீட்டுறதுல அவங்களுடைய பங்கும் இருக்கணும். அப்படின்றதுனால இந்த ஆண்டு
ஜெண்டரை மையப்படுத்தி கருப்பொருள் அமைந்துள்ளது. சரி, இப்போ நம்ம தண்ணீர் பத்தி பேசும்போது கண்டிப்பா இந்த நிலத்தடி நீர்மட்டம் பத்தியும் பேசியாக வேண்டியதா இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா இப்ப நம்ம அதிகமா சொல்ற நிலத்தடி நீர்மட்டம் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படிலாம் நிறைய இடங்கள்ல நம்ம கேள்விப்படுறோம். ஃபர்ஸ்ட் இந்த நிலத்தடி நீர்மட்டம்னா என்ன சார், அதை எப்படி ஆய்வு பண்றாங்க? அதற்கு முன்னாடி நீரினுடைய அவசியத்தை ஒரு சில பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். எல்லாருக்குமே நீர் அவசியம். உலகில் இருக்கக்கூடிய உயிர்கள் அனைத்திற்குமே தண்ணீர் அவசியம். அதனாலதான் நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லிட்டு உலக பொதுமறை தந்த வள்ளுவர் சொன்னாரு. இப்ப இந்த தண்ணீர்னால பற்றாக்குறை ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் பொழுது அது மொழி சார்ந்த பிரச்சனையாகவும், இனம் சார்ந்த பிரச்சனையாகவும், மதம் சார்ந்த பிரச்சனைகளாகவும், நாடு சார்ந்த பிரச்சனைகளாகவும் ஆயிடுது. நம்ம காவேரி வாட்டர் பிரச்சனையை கூட எடுத்துக்கலாம். நம்ம டெல்டால இருக்கிறோம். காவேரி ஆற்றுல தண்ணீர் வராத போது நமக்கும் கர்நாடகத்திற்கும் பிரச்சனை வரும்போது அது மொழி சார்ந்த பிரச்சனையாக மாறிவிடுகிறது. அங்க பற்றாக்குறை நீர் பற்றாக்குறையை தீர்ப்பதற்கெல்லாம் மொழி சார்ந்து அந்த மாதிரி பிரச்சனை வந்துடுது. அப்படி வரும் பொழுது இப்ப இங்க நிலத்தடி நீர் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது, நிலத்தடி நீர் அப்படின்னா நிலத்தினுடைய இருக்கக்கூடிய நீர். இப்போ நீர் ஆதாரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உலகில் 4/3 பகுதி நீரால் ஆனது. அந்த நீரால் ஆனதுல உப்பு நீர் அதிகம். நமக்கு கிடைக்கக்கூடிய நீர்ல, மொத்தத்துல கிடைக்கக்கூடிய நீர்ல நன்னீர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3% தான் இருக்குது. உலகத்துல 3 பங்கு நீர் இருந்தாலும் நமக்கு பயன்படுத்தக்கூடிய நன்னீர் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர் 3%. அதுல 2% லேண்ட்ல லாக் ஆயிடுச்சு. பூமியில நிலத்தடி நீராகவும் பனிப்பாறைகளாகவும் லாக் ஆயிடுச்சு. சர்ஃபேஸ் வாட்டர் 1% தான் இருக்குது. இப்போ நிலத்தடி நீர் அப்படின்றது நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நீர். அது நிலத்துல பாறைகள்லாம் இருக்கும். அந்த பாறைகள்ல பாறை இடைவெளிகள் இருக்கும். அந்த பாறை இடைவெளிகள்ல தேங்கி இருக்கக்கூடிய நீர், மணல் பாங்கான மண் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீர். இந்த நீரை தான் நாம என்ன பண்றோம்னா பயன்படுத்துறோம். இதை நாம எதுக்கு பயன்படுத்துறோம்னா எல்லாவற்றிற்குமே பயன்படுத்துறோம். நமது அன்றாட வீட்டிற்கான தேவை, விவசாய பயன்பாடு, தொழிற்சாலை பயன்பாடு, இது எல்லாத்துக்குமே நிலத்தடி நீரை நம்ம பயன்படுத்துறோம். எங்கெல்லாம் ஆறு இதெல்லாம் இல்லையோ அந்த மாதிரி நீரோட்டங்கள் இல்லாத இடத்துல, சர்ஃபேஸ் நீரோட்டங்கள் இல்லாத இடத்துல நிலத்தடி நீரை தான் நம்ம சார்ந்து இருக்கிறோம். அப்ப நிலத்தடி நீர் எப்படி உருவாக்கி இருக்குது, அல்லனா நிலத்தடி நீர் மட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா மழையை நம்பிதான் இருக்குது. மழை பெய்யும் பொழுது மழையில பெய்யும் பொழுது அந்த எந்த பகுதியில மழை பெய்யுதோ அந்த பகுதியில நீரானது நிலத்திற்குள்ளார செல்கின்றன. அப்படி செல்லக்கூடிய நீர் உள்ள செல்லும் பொழுது நிலத்தடி நீர் மட்டம் உயர்கிறது. நாம பயன்படுத்துறோம். இதுல உள்ள சமநிலை, ரீசார்ஜ் அண்ட் நம்ம அதை பயன்படுத்துறோம் பாருங்க, எடுத்து பயன்படுத்துறோம் பாருங்க, இதுக்குள்ள ஒரு சமநிலை தான் அந்த நீர்மட்டத்தினுடைய அளவு. இந்த நீர்மட்டத்தினோட அளவு எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்குதா அப்படின்னா இல்லை. ஒரு சில இடங்கள்ல நீரானது மேலே உடனே கிடைச்சிடும். நம்ம போர் போடுறோம், அதே தெரியும் உங்களுக்கு. பல்வேறு இடங்கள்ல பல்வேறு அளவுகள்ல ஆழங்கள்ல நீர் கிடைக்கின்றது. ஒரே ஏரியால சில இடங்கள்ல மேல நீர் கிடைக்கும், சில இடங்கள்ல கிடைக்காது. ஸோ அந்த நீர் சார்ஜ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நீர்நிலைகள்ல, நிலத்தடியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல சார்ஜ் பண்ணக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனுடைய ஒன்றிய அரசு, மத்திய அரசினுடைய ஒரு துறை இந்த நிலத்தடி நீரை அசஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எவ்வளவு நீர் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பயன்படுத்த முடியும். நிலத்தடி நீர் இல்லை அப்படின்னா நமக்கு அது சிக்கலை ஏற்படுத்தும். ஏன்னா தண்ணீர் இருக்காது. அப்போ தண்ணீர் இல்லை அப்படின்னா நம்ம ஊரெல்லாம் காலி பண்ணிட்டு போக வேண்டிய ஒரு சூழல் வரும். இது மாதிரி பிற பகுதிகளில் இருக்குது. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை இல்லைனாலும் வேற சில நாடுகள்ல நீர் இல்லாதனால கிராமங்களை விட்டு வேற இடத்துக்கு செல்ல வேண்டிய நிலை இருக்கின்றது. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா நம்ம அரசு, ஒன்றிய அரசு, மத்திய அரசு, மாநில அரசோட இணைந்து இந்த நிலத்தடி நீரை கணக்கிட்டு வர்றாங்க. எவ்வளவு தூரம் நம்ம பயன்படுத்துறோம், எவ்வளவு தூரம் மீதி நீர் இருக்குது, ரீசார்ஜ் எப்படி ஆகுது. ரீசார்ஜ் மழை நீர் தான். மழை பெய்யக்கூடிய நீர் நிலத்திற்குள்ள சென்று நிலநீர் அந்த மட்டத்தை அதிகரிக்கின்றது. அதை தான் நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஸோ மழை அதிகமாக பெய்யக்கூடிய இடங்கள்ல நம்ம பயன்படுத்தணும். இந்த நிலத்தடி நீரை சேமிச்சோம் அப்படின்னா அந்த நிலத்தடி நீர் மட்டம் அதிகரிக்கும். பல்வேறு வகையில நம்ம நிலத்தடி நீரை சேமிக்கலாம். தனி மனிதராக நம்ம மழை நீரை பயன்படுத்தி சேமிக்கலாம். அல்லது குளங்கள், குட்டைகள், பண்ணை குட்டைகள் இது மாதிரிலாம் அமைத்து, செக் டேம் இது மாதிரிலாம் நம்ம ஒரு இடங்கள்ல அமைக்கும் பொழுது மழையினால கிடைக்கக்கூடிய நீர்
கடல்ல கலப்பதை வந்து தடுத்து நிலத்துல நம்ம சேமிக்கிறோம். பட் வாட்டர் சுழற்சி அப்படின்னு சொல்லி இருக்குது, வாட்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்லி இருக்குது. கடல் மழை பெய்யக்கூடிய நீர் கடலுக்கு போனாலும் திருப்பி ஆவியாகி திருப்பி அந்த சைக்கிள் போய்கிட்டே தான் இருக்கும். நிலத்தடி நீர் வந்து ரொம்ப முக்கியமானது. சார், இப்போ நம்ம நீர் ஆதாரம் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இப்போ தண்ணீர் பற்றாக்குறை எங்க பார்த்தாலும் அதிகமாயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல தண்ணீரே இல்லாத ஒரு நிலை வந்துரும் போல அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்றாங்கல்ல சார். சோ உண்மையாவே இந்த உலகத்துல தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கா சார்? தண்ணீர் பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா உலகம் வந்து 4ல் 3 பங்கு நீரால் ஆனது. ஆனா நமக்கு தேவையான நீர் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதாவது கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருவது யாரோ. ஆனா நம்மளுடைய ஆதித்தமிழர்கள் பயணம் போயிருக்கிறாங்க, தொலை தூரத்திற்கு பயணம் போகும் பொழுது அந்த கடல் நீரை எடுத்து தான் குடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம தஞ்சாவூர் பகுதியிலே தேத்தாங்கோட்டெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் பயன்படுத்தி நீரை சுத்தப்படுத்தி குடிச்சிருக்கிறாங்க, குடிச்சு பயன்படுத்தி போயிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம தண்ணி போதுமான தண்ணி இருக்குது, ஆனா நமக்கு தேவையான தண்ணி இருக்குதா அப்படின்றது கொஸ்டின். ஏன்னா சுத்தமான தண்ணி அது நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியா இருக்குதா அப்படின்றது கேள்வி. இப்போ நம்ம தண்ணியை அதிகமாக எதற்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, விவசாயத்திற்கு அதிகமாக பயன்படுத்துகிறோம். நம்ம நீர் பயன்பாட்டில் அதிகமாக செலவிடக்கூடியது விவசாயம். விவசாயத்துக்கு அடுத்தது தொழிற்சாலை, மூன்றாவதாக தான் நாம வரோம். நாம பயன்படுத்தக்கூடிய வீட்டிற்காக பயன்படுத்தக்கூடிய தண்ணீரினுடைய அளவு குறைவு தான். இப்போ அப்படி பார்க்கும் பொழுது தொழிற்சாலையில பயன்பாடு இருக்கு பாருங்க, அவங்க பெரும்பாலும் குளிர்விப்பதற்காக பயன்படுத்துறாங்க. சூடா இருக்கக்கூடிய அந்த இதை வந்து குளிர்விப்பதற்காக பயன்படுத்துறாங்க. இன்னொன்று வந்து தொழிற்சாலை அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, மறுசுழற்சி, அந்த வாட்டரை வந்து என்ன பண்ணலாம், தண்ணீரை வந்து சுத்தப்படுத்தி வேற அந்த கார்டனிங் அது மாதிரி இதுக்கு அவங்க பயன்படுத்திக்கலாம். விவசாயத்திலுமே நம்ம ஒரு சில தொழில்நுட்பங்களை, அதாவது ஸ்ப்ரிங்க்லர், அப்புறம் சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம், மூடாக்கு இடுதல் அப்படின்போ, நம்ம இலை தலையெல்லாம் வந்து போட்டு தண்ணியை வந்து ஃபுல்லா பாய்ச்சாம இந்த இலைத்தலைகள்லாம் போட்டு இது பண்ணும் பொழுது ஆவி எவாப்ரேஷன் ஆகுறது தடுக்கப்படும். அது மாதிரியான செயல்களில் வந்து நம்ம தண்ணீரை குறைச்சிக்கலாம், பயன்பாடை குறைச்சிட்டு இது பண்ணலாம். தண்ணீர் பற்றாக்குறை இருக்குது, ஏன் அப்படின்னா அதிகமாக செலவு பண்ணுறதுனால இருக்கும், மழை பொழிவு குறைவாக இருந்ததுனால அந்த இடங்கள்ல இருக்கும். பட் போதுமான தண்ணீர் இருக்குது, சில இடங்கள்ல இல்லாமல் இருக்குது, இல்லாத இடங்கள்ல இருக்கிற இடங்கள்ல இருந்து எடுத்துட்டு போறதுக்கான நடவடிக்கையும் பண்ணிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் மழை தான் உண்மை. ஓகே சார், இப்போ நீங்க சொன்னீங்க, அதாவது கடல் தண்ணி அந்த காலத்துல எல்லாம் பயன்படுத்தினாங்க, ஆனா இப்போ நம்மளால பயன்படுத்த முடியல. அதாவது நமக்கு தேவையான தண்ணீர் அப்படிங்கிறது பற்றாக்குறையா இருக்கு, ஆனா இந்த உலகத்துல தண்ணீர் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா பாத்தீங்கன்னா இப்போ கடல் தண்ணியவே நம்ம குடிநீரா மாத்தலாம் அப்படின்னு சொல்லி ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? கடல் நீரை குடிநீரா பயன்படுத்தலாம். அது எங்க பயன்படுத்தலாம்னா, எங்கேயுமே தண்ணீர் இல்லாத இடங்கள்ல பயன்படுத்தலாம். இப்ப நம்ம இந்தியாவினுடைய அமைப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க அதிராமப்பட்டினத்துல இருந்து வர்றீங்க, நீங்க மும்பை அல்லது கேரளா பக்கம் திருவனந்தபுரம் பக்கம்லாம் போயிருந்தீங்கன்னா அங்கேயும் கடல் பகுதி தான் இருக்கு. ஆனா அங்க கடல் பகுதியில் இருக்கிறவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த நீர் இருக்கு பாருங்க, அது நல்ல நீரா இருக்கும். ஆனால் நம்ம ஏரியால கிழக்கு கடற்கரை பகுதியில வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கடற்கரையிலிருந்து பக்கத்துல பயன்படுத்தக்கூடிய நீர் உப்பு நீரா இருக்குது. இதுக்கு வந்து அமைப்பு, அந்த ஃபில்டரைசேஷன் அந்த அமைப்பு இருக்குது. நீங்க கடல் நீரை குடிநீரா பயன்படுத்துறது கேட்குறீங்க. நம்ம தமிழ்நாட்டிலையுமே 3 இடங்கள்ல, சென்னையில மீஞ்சூர், தூத்துக்குடி, இங்கெல்லாம் வந்து கடல் நீரை நன்னீராக மாற்றி பயன்படுத்தக்கூடிய அந்த ஆலைகள் செயல்பட்டு வருகின்றது. இப்போ இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 2 ப்ராசஸ். ஒன்று ஃபில்டர் பண்ணுவாங்க, இன்னொன்று டீசலினேஷன், ஹீட் ஆவியாக்கி சூடுபடுத்தி ஆவியாக்கி இது பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நன்னீர் கிடைக்கும். உப்பு தண்ணியை தானே நம்ம நல்ல நீராக மாற்றுறோம். அப்போ அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, கழிவு இருக்கும். நம்ம நன்னீரை எடுத்துக்கிறோம், உப்பை நீக்கிடுறோம். அப்போ அந்த உப்பு இருக்கக்கூடிய அந்த நீர் இருக்கு பாருங்க, அது கழிவு நீராக வந்து சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும். அப்ப இதை எங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா, எங்க வேற வழியே இல்லையோ, ஆல்டர்னேட் சோர்ஸ் இல்லையோ, நமக்கு ஆல்டர்னேட் சோர்சஸ் இருக்குது. ஆல்டர்னேட் சோர்சஸ் இல்லாத இடங்கள்ல வந்து அந்த டீசலினேஷன் பிளான்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு பண்ணலாம். வெளிநாடுகள்லாம் அவங்களுக்கு வேற சோர்ஸ் இல்லை, அதனால பண்றாங்க. இதுவும் கூட பெரிய பெரிய பாக்கெட்லலாம் அடைச்சி கடல் வழியாகவே கடத்தி கொண்டு போய், கடத்தி இல்லை, அவங்க டிரான்ஸ்போர்ட் அவங்க பண்ணி இது மாதிரி தண்ணீர் நல்ல நீர் இல்லாத பகுதிகளுக்கு இந்த வழியில அவங்க பயன்படுத்துறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. சரி, இப்போ நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நீர் மேலாண்மை, நீரை பாதுகாக்கணும், இதை பத்திலாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த நீர் வளத்துக்கே முக்கியமான ஆதாரமா இந்த மழைப்பொழிவு மட்டும்தான் இருக்கா சார்? மழைப்பொழிவு முதன்மையான ஆதாரமா இருக்கின்றது.
இப்போ வந்து பனிப்பாறைகள் உருகுறதுனால ஆற்றுல தண்ணீர் வருது, அந்த பகுதியில் இருக்கவங்க பயன்படுத்திக்குவாங்க. ஆறு இதெல்லாம் இல்லாத இடங்கள்ல மலையை தான் நம்ம நம்பி இருக்க வேண்டி இருக்குது. ஏன்னா நம்ம பகுதிக்கு வரக்கூடிய ஆறுகள்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் இந்த ஆறுகள் எல்லாமே வந்து மழை பொழியறதுனால தான் வரக்கூடியது. இப்போ கங்கை, யமுனை எல்லாம் வந்து பனிப்பாறை உருகுறனாலே வர்றதுனால தான் அது பெர்னியல் ரிவர் அப்படின்ட்டு ஆண்டு முழுவதும் அங்கே தண்ணீர் இருக்கும். நம்ம வந்து பருவ காலங்களில் நம்ம ஆற்றில் தண்ணீர் அதிகமாக இருக்கும், அது மழையினால தான் வரக்கூடியது. ஸோ மழை வந்து முதன்மையான ஒரு ஆதாரமாக. ஓகே சார். இப்போ வந்து நம்ம அந்த நீர் வளத்தை பாதுகாக்கணும், நீர் பற்றாக்குறை இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? நீர் மேலாண்மை ஒரு சிறந்த வழி. அப்போ நீர் மேலாண்மை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, பல்வேறு சோர்ஸில் நமக்கு வாட்டர் இருக்குது. ஃபர்ஸ்ட் மழை நீரை நம்ம எடுத்துக்கலாம். மழை நீரை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மழை நீரை சேகரிக்கணும். மழை நீரை சேகரிக்கிறதுக்கு இப்போ நம்ம இங்கே பேசிட்டு இருக்கிற இந்த பில்டிங்லேயே வந்து மழைநீர் சேகரிப்பு தொட்டி இருக்குது. அது மாதிரி நம்ம வீடுகளில் மழைநீர் சேகரிப்பு தொட்டிகள் அமைக்கலாம். தொட்டிகள் அமைக்கலாம் அப்படின்னா, இந்த பில்டிங் இது பெரிய பில்டிங்னால இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த நீர் வந்து நிலத்துக்குள்ளே போகிற மாதிரி ஃபில்டர் போட்டு செஞ்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம வீடுகளில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மலையில் வந்து ரூஃபில் அந்த டெரஸ்ல சேகரிக்கக்கூடிய மழை பெய்யக்கூடிய அந்த நீரை வந்து அப்படியே மொத்தமாக நேரடியாக ஒரு தொட்டியில ஃபில்டர் வழியாக தொட்டியில வந்து விட்டு அந்த தண்ணீரை நம்ம காய்ச்சி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து நீங்க மினரல் வாட்டர்னு காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறீங்க பாருங்க, அதை விட டேஸ்டா இருக்கும். ரொம்ப காலத்துக்கு அது வச்சுக்கலாம். வீட்டுக்கு பயன்பாட்டிற்கு அது மாதிரி பண்ணலாம். இது மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் அப்பார்ட்மெண்ட்லலாம் அவங்க என்ன பண்ணலாம், மழை நீரை வந்து இந்த மாதிரி கிரவுண்ட் வாட்டர் அதற்கு பயன்படுத்திக்கலாம். நிலத்தடி நீரை வந்து செறிவூட்டுதல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, அது ஒன்றும் இல்லை, தடுப்பணை கட்டுதல். அங்கங்கே சின்னதாக பெரிய பெரிய அணை கட்டுதல்ல இன்றைக்கு சுற்றுச்சூழல் பிரச்சனைகள்லாம் இருக்குது. அப்படி இல்லாமல் அந்த நீரோட்டத்தை வந்து என்ன பண்ணலாம், தடுத்து அப்படி தடுப்பணை கட்டும் பொழுது தண்ணீரினுடைய அளவு குறைவாக இருக்கக்கூடிய அந்த கோடை காலங்களில் அந்த தடுப்பணை பகுதியில் தண்ணீர் நிற்கும். அப்படி தண்ணீர் நிற்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் வந்து உயிர் வாழ்வதற்கும் அந்த இடத்துல வந்து நிலத்தடி நீர் வந்து ஓரளவு மெயின்டைன் ஆகிறதுக்கும் அது வாய்ப்பாக இருக்கும். கழிவு நீர் குட்டை, பண்ணை குட்டைகள்லாம் நம்ம அங்கங்கே அமைச்சோம் அப்படின்னா விவசாயத்திலிருந்து வெளியேறக்கூடிய அந்த உபரி நீர் அது மாதிரிலாம் தேங்கி நிற்கும். அப்போ அந்த பகுதியில் வந்து தண்ணீர் வந்து நிலத்தடி நீர் அதிகரிப்பதற்கும் வசதியாக இருக்கும். இன்னொன்று, அதிகமாக நம்ம நீர் பயன்படுத்தக்கூடியது வேளாண்மை தான். வேளாண்மைகள்னு நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தொழில்நுட்பங்கள், சொட்டு நீர் பாசனம், தெளிப்பான், இது மாதிரிலாம் நம்ம பயன்படுத்தும் பொழுது தண்ணீரினுடைய பயன்பாட்டை வந்து குறைக்கணும். எப்போதும் தேவை சிக்கனம் முக்கியம். நம்ம வந்து நாளைக்கு இருக்குமா இல்லையா அப்படின்றத விட இன்றைக்கு நம்மகிட்ட இருக்கிறத முறையாக பயன்படுத்துகிறது, நமக்கு தேவையான அளவு சிக்கனமாக பயன்படுத்துவது ஒரு அறிவுபூர்வமான ஒரு செயலாக இருக்கும். அது விவசாயத்தில் நீர் மேலாண்மை. நீர் மறுசுழற்சி அப்படின்றது எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கங்கெல்லாம் நீரை வந்து சுழற்சி பண்ணி, மறுசுழற்சி பண்ணி, ரீசைக்கிள் பண்ணி அதை பயன்படுத்தணும். பெரிய பெரிய தொழிற்சாலைகள், பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் அங்கெல்லாம் கார்டனிங்லாம் வச்சிருப்பாங்க. அந்த கார்டனிங்க்கு வந்து நல்ல தண்ணியை அப்படியே யூஸ் பண்ணாம இதுல இருந்து வரக்கூடிய கழிவு நீரை என்ன பண்ணலாம், சுத்தப்படுத்தி இந்த தோட்டங்களுக்கு பயன்படுத்தலாம். காடு வளர்ப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காடு நிறைய இடங்கள்ல அழிஞ்சு வருது. அது காடு வளர்க்கும் பொழுது மழைப்பொழிவு அதிகமா இருக்கும். மழைப்பொழிவு அதிகமா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நிலத்தடி நீரும் அதிகரிக்கும். சரி, நம்ம இப்போ தண்ணியை சேமிக்கணும், தண்ணீரை பாதுகாக்கணும் அப்படின்லாம் பேசுறோம் இல்லையா? இதுல அதிகமா மக்களை தான் நம்ம டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ மக்கள் வந்து வீட்டுல தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, தண்ணியை சிக்கனமா பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ உண்மையாவே வீட்டுல வந்து தண்ணீர் அதிகமா செலவு பண்றதுனாலதான் இந்த தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுது அப்படின்னு சொல்வீங்களா சார்? தண்ணீர் பற்றாக்குறை அப்படி இல்லை, ஆனா நம்ம பாதிக்கப்படுறதுனால நாம தான் அதிகமா வேஸ்ட் பண்ற மாதிரி தெரியும். உலக நன்னீர் வளத்துல 4% இந்தியாவில் இருக்குது. ஸோ தண்ணீரை வந்து வீணாக்குறது அப்படின்றது பற்றாக்குறைக்கு வழிவகுக்கும். தண்ணி இருக்குது, நிறைய இருக்குது, அதனால போனா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றது பற்றாக்குறைக்கு வழிவகுக்கும். நம்ம எங்கெல்லாம் வந்து நம்ம தவறிடுறோம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, கசிவுகளை சரி செய்ய மாட்டேங்கிறோம். டேப் லீக் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஒரு சொட்டு தண்ணி இன்றைக்கு ஒரு நிமிடத்திற்கு ஒரு சொட்டு விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மணி நேரத்திற்கு, ஒரு நாளைக்கு எவ்வளவு, ஒரு வருஷத்திற்கு அப்படின்னு கணக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய அளவில் இருக்கும். அதனால வீடுகளில் வந்து பொதுவாக இந்த பைப்பு, நம்ம வீட்டில் பைப்பு வந்து லீக்கேஜ் ஆனால் எவ்வளவு சீக்கிரம் அதை சரி பண்ண முடியுமோ அதை சரி பண்ணணும். பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் அது லீக்கேஜ் ஆகிட்டே இருக்கும், கசிவுகள் இருக்கும், அதை அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனைக்கு வழிவகுக்குது. அது ஒரு சிறு துளியாக இருந்தாலும் நாம் வந்து அதில் கவனம் செலுத்தி அது மாதிரி
கசிவுகள் இருந்தால் அதை சரி செஞ்சிடணும். குழாய்களை வந்து மூடி வைக்கணும். நம்ம திறந்து வச்சுட்டு போயிடுவாங்க, தண்ணி வரலன்னா திறந்து வச்சுட்டு போயிடுவாங்க. பொதுவாக அலுவலகங்கள்ல அங்கெல்லாம் அப்படிலாம் பண்ணாம மூடி வைக்கணும். தண்ணி வர நேரம் அடைக்கிறதுக்கு ஆள் இருக்காது. ஸோ அப்படிலாம் இல்லாமல் குழாய்களை மூடி வைக்கணும். பொதுவாக வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா டேப்ல திறந்து விட்டுட்டு நம்ம இது பண்ணுவோம். அதை வந்து வாளியில பிடிச்சு நம்ம குளிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. சவர்ல குளிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. சவர்ல குளிக்காம வாளியில பிடிச்சு குளிக்கிறோம் அப்படின்னா இது வந்து தண்ணி நிறைய இருக்கும் பொழுது பரவாயில்ல, தண்ணி பற்றாக்குறை இருக்கும் பொழுது இந்த மாதிரி காலங்களில் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி நம்ம இது பண்ணோம். மறுசுழற்சி, ஏற்கனவே சொன்ன மாதிரி மறுசுழற்சி எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் நம்ம மறுசுழற்சி பயன்படுத்தலாம். சிக்கனமா நம்ம பயன்படுத்தணும். கோடை காலங்களில் தான் இது அதிகமா இருக்கும். நீரினுடைய பயன்பாடும் தேவையும் கோடை காலத்துல அதிகமா இருக்கும். அதே நேரம் வந்து நீரினுடைய அளவு, கிடைக்கக்கூடிய அளவு கோடை காலத்துல குறைவா இருக்கும். ஸோ அப்ப அங்க வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி தண்ணீரை வேஸ்ட் பண்ணாம, ஏன்னா தண்ணீருக்கும் காசு, இப்போ குடிக்கிறதுக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறோம். அடுத்த நிலைக்கு செல்லாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. சார், இன்னைக்கு வாட்டர் டேல கலந்துட்டு நேயருக்கு பயனுள்ள நிறைய தகவல்களை எங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க. நிச்சயமா நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். இப்போ ஃபைனலா நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? சமூக மேம்பாட்டில் அதிரை எஃப்எம் இது மாதிரியான பணிகளை மேற்கொண்டு வருவது, நான் ஏற்கனவே உங்களுடைய நிகழ்ச்சிகள் பல கேட்டிருக்கிறேன். அந்த வகையில் நீங்கள் ஒரு பொறுப்பான ஒரு பணியினை, சுற்றுச்சூழல்ன்றது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்மளை அதை பாதிக்கக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக அதிராமப்பட்டினம் போன்ற கடற்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய அந்த நகர்ப்பகுதிகளில் வந்து நீர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நீர் வந்து அந்த நன்னீருமே குடிக்கக்கூடிய நீராக இருக்கக்கூடியது. அந்த டேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து இதுவாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நீங்கள் சமூக மேம்பாட்டிற்காக நல்லது ஒரு பணியை ஆற்றி வரீங்க. அதனால் உங்களுக்கு நான் எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீர் பாதுகாப்பில் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. அது இப்போ ஆஸ்திரேலியாலாம் பார்த்தீங்கன்னா நீரை வந்து குறைவாக பயன்படுத்துகிறாங்க, தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தல, குறைவாக பயன்படுத்துகிறாங்க. இஸ்ரேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா மறுசுழற்சி பண்ணுறாங்க நீரை, அதுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இங்கிலாந்துலாம் பார்த்தீங்கன்னா மழைநீர் சேகரிப்பில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ அது மாதிரி இப்போ நாம் வந்து இப்போ அதிரை பகுதி மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நாம் வந்து ஒரு தனி மனிதன் திருந்தினா சமூகம் திருந்தும் அப்படிம்பாங்க. நான் மட்டும் இந்த உத்திகளெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கடைப்பிடிச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆக போகுது? நான் ஒருத்தனால என்ன ஆக போகுது? எங்கள் வீட்டில் டேப் லீக் ஆகுது, நான் அதை சரி செஞ்சுட்டேன்னா மற்ற இதில் தெருவுலலாம் போயிட்டு இருக்குது தண்ணி, அதை யார் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி நம்மளே கேட்டுக்கலாம். அப்படி கிடையாது. நான் திருந்துனா, நான் வந்து முறையாக போனேன் அப்படின்னா எல்லாருமே அதே மாதிரி ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. அதனால தான் நம்ம கடைக்கெல்லாம் போகும் பொழுது நான் வந்து சொல்கிறது, நீங்கள் பிளாஸ்டிக் பைனாலே எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா ரீயூஸில் வந்துடுது. பிளாஸ்டிக் பைனாலும் எடுத்துகிட்டு போங்க. உங்கள்கிட்ட மஞ்சப்பை இல்லை அப்படின்னா துணிப்பையை எடுத்துகிட்டு போங்க. துணிப்பை இல்லை அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பையை கூட பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதனால நம்ம இந்த மாதிரியான பகுதிகளில் இருக்கக்கூடிய நாம வந்து நம்மளால என்ன பண்ணாலும், நீங்கள் மழை நீர் சேகரித்து பாருங்க. மழை பெய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய நீரை சேகரித்து பாருங்க. அந்த மழை நீர் தொட்டியை உங்க வீட்டில் அமைச்சு நீங்கள் அந்த தண்ணீரை நிலத்தடிக்கும் அனுப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த தொட்டி மலையில சேகரிக்கக்கூடிய நீரை காய்ச்சி வடிகட்டி நீங்க குடிச்சு பார்க்கலாம். இல்லை நீங்க என்னால அந்த மழை நீர் எனக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க மழை நீரை நேரடியாகவே பாத்திரங்கள்ல பிடிச்சி அந்த ஒரு வாரத்திற்கு நீங்க ஒரு நல்ல ஒரு நீரை பயன்படுத்தலாம். அதனால சுற்றுச்சூழல் தொடர்பான விழிப்புணர்வு வந்து யாரும் பண்ணுவாங்க அப்படின்னு இல்லாம நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் முன் வரணும். அதற்கு நீங்க இந்த நம்ம அதிரை எஃப்எம் மாதிரியான நிகழ்ச்சிகள், அவங்களுடைய நிகழ்ச்சிகள், குறிப்பாக அந்த சமூகம் சார்ந்த நிகழ்ச்சிகளை நீங்க கேட்டு அதுபடி நடைமுறை வரணும், செய்யணும் அப்படின்ட்டு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார்.